பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விழவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விழவில்லை. பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலா என் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையை நம்ம கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஆமென். ஒரு வருஷத்துல 52 வாரங்கள் இருக்குமானால் இந்த 52 வாரமும் கர்த்தர் நமக்கு ஆராதனை ஆசீர்வதித்து தருகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த கடைசி ஆராதனையிலே கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். அடுத்த வாரத்தில் நம்ம ஒரு புது வருட ஆராதனையில் இருக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அசதியாயிராதே என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, நாம் வசதியா இருக்கலாம், அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். வசதியா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எப்படி இருக்கக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. வசதியா எவ்வளவு வேணாலும் நீங்க எப்படி இருக்கலாம்? வசதியா இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கக்கூடாது? அசதியாய் இருக்க கூடாது. ஆமென். சிலர் பாருங்க எப்பவுமே அசதியா இருப்பாங்க. வேதத்திலே அசதியா இருந்து ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்தவர்களை நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். இந்த அசதின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எதுலையுமே ஆர்வம் இல்லாமல் இருப்பது. எதுலையுமே சிலருக்கு என்ன செய்யாது? இன்ட்ரெஸ்டே இருக்காது. சிலருக்கு சில காரியங்களை இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஒரு சில பேர் இருக்கிறாங்க எதுலேயுமே என்ன எப்படி இருக்க மாட்டாங்க? ஆர்வமாக இருக்க மாட்டாங்க. சாப்பிட்றதுல கூட, இந்த சாப்பிட்றது கூட ஒரு இன்ட்ரெஸ்டாக என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், என்னத்தை சாப்பிட்டு என்ன செய்ய? காலை சாப்பாடை மதியம் சாப்பிடுவாங்க, மதிய சாப்பாடை 5 மணிக்கு சாப்பிடுவாங்க, 5 மணிக்கு இரவு சாப்பாடை 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஏன்? நாட் இன்ட்ரெஸ்டடு. அதில் ஒரு என்ன இல்லை, ஒரு உற்சாகம்
இல்லை. சாப்பிட்றதுல கூட என்ன இல்லை பாருங்க, ஒரு வாஞ்சை இல்லை. அப்படி ஒவ்வொரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகம் இல்லாமல், ஆமென், எதுலையும் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர், ஆமென், கடின உழைப்பை விரும்ப மாட்டாங்க, அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சவால்களை சந்திக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதுக்குங்க ரிஸ்க்கு, அதில் விட்டுருங்க அப்படிமா. அது நம்ம அசதியாக இருக்கோங்கிறதுனுடைய ஒரு வெளிப்பாடு என்னென்னா, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவையா அப்படிங்கணும். சில காரியங்கள் எப்பவுமே நமக்கு சவாலாக தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சரி, உங்கள் வேலையில், பிஸ்னஸில், ஈவன் த மினிஸ்ட்ரி, இதில் கூட சில காரியங்கள் எப்படி தான் இருக்கும், சவாலாக இருக்கும். ஆனால் சவாலை சந்திக்கலாம், இல்லை சவாலை மூடி வச்சுட்டு பேசாமல் உட்காரலாம். இந்த சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. எதுக்குங்க இது தேவையில்லாத வேலை அப்படிம்பாங்க. ஆனால் அந்த ரிஸ்க்கு இன்னொருத்தர் எடுத்து அதில் காரியம் சக்ஸஸாக முடிஞ்சுன்னா அப்போ கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனால் தாங்களாக ஒரு லெக்க அமைத்து காரியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அசதியாய் இருக்கிறார்கள், அசதியாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, வாழ்க்கை என்பது எல்லா விதத்திலும் சவால் நிறைந்தது தான். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதில் சவால் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் சவால் இருக்குது. படிச்சிங்கன்னா கூட, எல்லாரும் நல்லா படிக்காமல் போயிட்டா உங்களுக்கு சவாலே இல்லை. ஆனால் உங்கள் ஸ்கூலில் நல்லா மார்க் எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, சவால் இருக்க தான் செய்யுது. அப்படி எல்லோரும் படிக்காமலாம் இருக்க போகிறாங்க. எல்லோரும் நம்மளை விட நல்லா படிக்கும்போது சவால் வருகிறது. அது மாதிரி பிஸ்னஸில் போட்டிகள் வரும்போது சவால் வருகிறது. இப்படி எல்லா காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் சில சேலஞ்சு வருகிறது. ஆனால் அந்த சேலஞ்சை சந்திக்கிறவங்க அவங்க வெற்றி அடைவார்கள். ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்குங்க இந்த வம்பு, அதெல்லாம் எதுக்கு, தேவையில்லாத ரிஸ்க் எதுக்கு, இப்படியே போட்டோம், அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்போம், எப்படி போதோ இப்படியே போட்டோம். நீங்கள் இன்னொன்று புதுசாக செஞ்சு அதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், அதில் சவால்கள் இருக்கிறது. இன்னொன்று பார்த்தா செலவுகள் இருக்கிறது. செலவு பண்ணி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு சேலஞ்சு தான். இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, ஒரு சேலஞ்ச். சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்படியே அன்றன்றுள்ள ஆகாரம் இருக்கா. ஒரு ப்ரெஸ் ஓனர் இருக்கிறார், அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், எப்படி இருக்கீங்க, அன்றன்றுள்ள ஆகாரம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குறார், அவ்வளோதான். இதுக்கு மேலே நாங்கள் எந்த ரிஸ்க்கும் என்ன செய்கிறது இல்லை, எடுக்கிறது இல்லை. ஏன்னா சில காரியங்களை புதுசாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு உழைப்பும் வேண்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டும். பணமும் செலவு பண்ணணும், அப்புறம் உழைப்பையும் செலவு பண்ணணும். இதில் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வைங்க, பணமும் போச்சு, உழைப்பும் போச்சு, முயற்சியும் போச்சு. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிஸ்க் எடுக்க விரும்பலை, ஒரு நார்மல் லைஃப்பில் வி ஆர் பீயிங் நார்மல் லைஃப்பில் இருக்க விரும்புகிறாங்க. இந்த நார்மல் லைஃப்பில் கூட சிலர் ரொம்ப அசதியாக இருக்கிறாங்க. சொல்லலை, சாப்பிடக்கூட யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதில் கூட கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருங்கள், அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை கேர்லெஸ்ஸாக இருக்கவே முடியாது. அவங்க எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை அசால்ட்டா இருக்கிறத பட்டியலிட்டு போனால் 1 மணி நேரம் அதே பேசலாம். அந்த மாதிரி இன்னைக்கு சபை மக்களும் நிறைய காரியங்களிலே அவங்க அசால்ட்டாக இருக்கிறாங்க. ஆமென். நிறைய பேர்கிட்ட, ஏன் இன்னைக்கு கூகுள் மீட்டிங் வரல, நான் தூங்கிட்டேன் அப்படிமா. அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, தூக்கம் எல்லாத்துக்கும் தான் வரும்.
ஏன் இன்னைக்கு கிறிஸ்துமஸ்காரங்களை தூங்கிட்டேன், அவ்வளோதான். ஆன்சர் இஸ் வெரி ஷார்ட்டு. ஆனால் லாஸ் பிக் லாஸ் என்னது? பெரிய இழப்பு. ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்குற பதில் என்னது? வெரி ஷார்ட் ஆன்சர், தூங்கிட்டேன். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மறந்துட்டேன். என்ன சொல்லுவாங்க? ஈஸியாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மறந்துட்டேன். சிலர் கல்யாண பத்திரிக்கையெல்லாம் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே கொடுப்பாங்க. அது சிலருடைய வழக்கம். அதை அப்படியே மைண்டில் வச்சுருக்கிறவங்க, அல்லது நோட் பண்ணி வச்சுருக்கிறவங்க, அல்லது அந்த பத்திரிக்கையை மட்டும் முன்னாடி, எங்கள் வீட்டில் அப்படி தான், அந்த பத்திரிக்கை பார்க்குற விதமாக எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பத்திரிக்கையை வச்சு முன்னாடி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்ப்பாங்க, கல்யாணம் வச்சுருக்குறோம் அல்லது இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா வந்திருக்கவே மாட்டாங்க. ஏங்க வரல அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? மறந்துட்டேங்கிற வார்த்தை உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அவனை பத்திரிக்கை கொடுத்தவனை கூட்டாமாரு, அவனுக்கு அது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம நிறைய காரியங்களை, நமக்கு ஒரு பாலிசி இருக்குது. அது எங்கே படித்தேன்னு தெரியல. என்ன பாலிசி தெரியுமா? டேக் இட் ஈஸி பாலிசி. ஜபத்துக்கு வரீங்களாங்க? இல்லை வரல. அதான் ரொம்ப ஈஸியாக. அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, அது என்னை பாதிக்குதா அல்லது மற்றவங்களை பாதிக்குதா அல்லது வாழ்நாள் பாதிப்பெல்லாம் இருக்குது. சில அசதிகள் மந்த்லி லாஸ் இருக்கு, அப்புறம் இயர்லி லாஸ் இருக்கு, எவர் லாஸ்ட். எப்பவும் அந்த இழப்பை என்ன செய்ய முடியாது? ஈடு செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட இழப்புகள் இதெல்லாம் எதுல வருது? அசதிகள், கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது நிறைய இழப்புகள் நமக்கு வருகிறது. அதை நான் சொன்னல, மந்த்லி இயர்லி இன்டர்னல் வர போயிடும், கடைசி வரை இந்த இழப்புகள் இருக்கிறது. சில காரியங்கள் விட்டுட்டோம்னா திரும்ப பிடிக்கவே முடியாது. ஏசா விட்டுட்டான், அப்புறம் என்ன செய்ய முடியல? அவன் கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போன முடியல அவனால். அப்போ அது விடுறது ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் பிடிக்கிறது கஷ்டம். சில காரியங்களை நீங்கள் ஈஸியாக விட்டுறலாம், ஈஸியாக அதெல்லாம் மறந்துட்டேங்க, அதெல்லாம் தூக்கிட்டேங்க இப்படின்னு நீங்கள் ஈஸியாக விட்டுறலாம். ஆனால் சில ஆப்பர்ச்சுனிட்டியை திரும்ப கொண்டு வரவே முடியாது. அல்லேலூயா. புத்தி உள்ளவர்கள் சந்தர்ப்பங்களை சரியாய் பயன்படுத்திக் கொள்வார்கள். ஏன்னா அந்த சந்தர்ப்பம் இட் வில் நெவர் கம் பேக். திரும்ப சொல்லுங்க, திரும்ப வரவே வராது. அப்புறம் பார்த்துக்கலாம்னா வரவே வராது. அதனால அந்த அந்த சந்தர்ப்பத்தை புத்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் அது இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சில மீட்டிங்ல சில காரியத்தை செய்யாம விட்டோம்னா அதே மக்களை இன்னொரு மீட்டிங்ல கூப்பிட்டு அதை நம்ம செய்ய முடியவே முடியாது. இப்போ போன நமக்கு புதன்கிழமை கிறிஸ்துமஸ் ஆராதனை அந்த சர்ச்சை இடம்பத்தில், அதில் நம்ம காரியங்களை செய்ய வேண்டியதை என்ன செஞ்சிருக்கணும்? செய்யணும். இல்லை அடுத்து வருவாங்க பார்த்துக்கலாம்னா அடுத்து அவங்கள பார்க்கவே கூட முடியாது. அதனால சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் புத்திசாலிகள். அப்ப அசதியா இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? நாளைக்கு பார்க்கலாம், நான் செய்வேன், ஐ வில் டூ பட் நாட் நவ், டுமாரோ. சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் என்ன சொல்லுவானா? மனம் திரும்பாதேன்னு சொல்ல மாட்டானா, ஜெபிக்காதேன்னு சொல்ல மாட்டானா. ஆனா என்ன செய்யலாம்? நாளை பார்த்து கொள்ளலாம். இதுதான் அவனுடைய கன்னி. அந்த தந்திரத்தில் விழுந்தவங்க நிறைய பேர் இருக்கிறார். அருமையானவர்களே, வேதம் சில காரியங்களிலே
அசதியா இருக்கக்கூடாது என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையில் இருக்கிற நாம், அல்லது இறுதி நாட்களில் இருக்கிற நாம், புதிய மாதத்திலே அல்லது புதிய வருடத்திலே சில காரியங்களை சரி செய்து கொண்டு நாம் போகும்போது நிறைய நன்மைகளை நாம் பெற முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 4 காரியங்களை வேகமாய் சொல்லி உங்களை அனுப்ப போகிறேன். அனுதின வேலையில் அசதியாயிராதே. அனுதின வேலையில் அசதியாயிராதே. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் தன் வேலையில் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். நீங்க யாருக்காவது பிரதரா இருக்க விரும்புனீங்கன்னா, ஒரு பிரதர் ரெடியா இருக்காரு. அவரு யாரு? அவரு அழிம்பன், அழிக்கிறவன், டிஸ்ட்ராய்ட் பண்றவன். அவனுக்கு நீங்க ஃப்ரெண்ட் ஆகணும்னா நீங்க எப்படி இருந்தா போதும்? சொல்லுங்க. எதுல அசதியா இருந்தா போதும்? தன் வேலையில் அசதியா இருக்கிறவன் அழிம்பனுக்கு யாரா இருக்கிறான்? அப்ப அன்றன்றுள்ள வேலையை அன்றன்றைக்கு செய்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இளைய தலைமுறைகள் தங்களுடைய அனுதின வேலைகள்ல கூட பாக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம பாக்கி வைக்கிறதுல நம்ம வாழ்க்கை பாக்கியோட தான் இருக்குது. டெய்லி பால் வாங்குறோம், அது என்னதான் இருக்குது? அதுல பாக்கி இருக்கிறது. அந்த காலத்துல இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு கடை 2 கடை இருக்கும். அங்க போய் அன்றாடம் என்ன செய்வாங்க? பொருட்களை வாங்குவாங்க. எதுக்கு வாங்குவாங்க? அது பாக்கி இருக்கும். எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கும்? பாக்கி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை மாசத்துல ஒரு நாள் என்ன செய்வாங்க? கொடுத்து தீர்ப்பாங்க. இப்போ எங்க வீட்டில் பால் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒரே பால்காரர்கிட்ட 29 வருஷம் பால் வாங்கினோம். இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. இன்னொருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இப்போ அவர்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் காசு கொடுத்து என்ன செய்யறது இல்லை. அப்படின்னா ஃப்ரீயாக ஊற்றுறாருல. மந்த்லி பேமெண்ட். அப்போ அவன் ஊற்றிட்டு போயிடுறான். ஆனால் அது ஆக்சுவலாக அது என்னதான்? அது பாக்கி தான். அது இந்த மாதிரி நம்ம சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் அன்றாடம் நாம் செய்கிற கடமைகளிலே நம்ம என்ன வைக்கக்கூடாது? பாக்கி வைக்க கூடாது. சில சோம்பேறிகளை பற்றி சொன்னால் நிறைய இருக்கு. குளிக்க சோம்பேறித்தனப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்களா இல்லையா? குளிக்கிறதுக்கு சிலர் காலையில் எந்திரிச்சு பிரஷ் பண்றதுக்கு எப்படி இருப்பான்? சோம்பேறி உட்காந்துக்கிட்டே இருப்பான். சிலரை பார்த்தீங்களா? காலையில் எந்திரிச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? உட்காந்துக்கிட்டே இருப்பான். என்னடான்னு பார்த்தா ஒரு லேசினஸ், அசதி தான். அப்படியே வெயில் என் மேல படட்டும், என் குளிரெல்லாம் என்ன செய்யட்டும், மாறட்டும் அப்படின்னு அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் சில வீடுகள் இருக்கு, வெயிலே படாது. நம்ம பார்க்குறோம் சில வீடுகள் இருக்கு, அந்த வீட்டில் வெயிலே என்ன செய்யாது, அதாவது வெயில் படுற மாதிரி முற்றங்கள் இல்லை. இந்த மாதிரி அனுதின வேலைகள் செய்வதிலே நாம் எப்படி இருக்கக்கூடாது? அசதியா இருந்தால் நாம் யாராய் மாறிவிடுவோம்? அழிம்பனுக்கு சகோதரனா மாறிடுவோம். அதாவது அந்த வேலையை பாக்கி வைக்கும் போது அது பெருசாகி 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 வேதம் சொல்லுகிறது, மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும். மிகுந்த சோம்பலினால். அது கொஞ்சம் ஒழுகும் போதே அதை சரி பண்ணிருந்தா பிரச்சனை இல்லை. சரி பரவாயில்ல 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 பரவாயில்லன்னு அப்புறம் ஃபுல்லா அதை என்ன செய்யறது, அது பழுதாக விட்டுறது. இது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில ஹாஸ்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த காலையில் எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு குளிக்கணும், இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், எல்லாம் எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைகளை ஹாஸ்டலில் விட்டு படிக்கிறது நல்லது தான் போல் இருக்கு. நல்ல ஒரு எதுக்கு வருவாங்க, ஒரு டிசிப்ளினை கற்றுக்கொள்ளுவாங்க. அதில் இந்த ஆர்சியில் சில ஹாஸ்டல் வச்சுருப்பாங்க.
நான் 5th என்னமோ படிக்கும் போது ஹாஸ்டலில் படித்தேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையாம்பாங்க. ஆனால் எனக்கு ஞாபகம் வருது, 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. தூங்கிக்கிட்டே நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? தூங்கிக்கிட்டே சம் பாய்ஸ் வாக் வித் ஸ்லீப், தூங்கிக்கிட்டே போவாங்க. நேரம் எங்கே போவாங்க தெரியுமா? ஒரு பெரிய தொட்டி இருக்கும், அதில் சின்ன சின்ன கப்பாக இருக்கும், கப்பு. நேரம் 4:30 மணிக்கு எழுப்பிடுவான். 4:40க்கு ரோட்டை கடந்து போகணும், நேராக போகணும். போன உடனே என்ன பண்ணணும்? போகும்போதே பல் விளக்கிட்டு போயிடணும். போன உடனே எல்லாம் 1 2 3 எல்லாம் கப் எடுத்துருச்சு ஊற்றணும். ஊற்றி தொடச்சிட்டு அதே மாதிரி அப்போ கொஞ்சம் தூக்கத்து கிளஞ்சிரும். வரும்போது தூங்கி தான் வருவான். நிறைய பேர் தூங்கிட்டே இப்படி நடக்கும். ஆனால் அந்த சில காரியங்கள் நல்ல டிசிப்ளினை உண்டாக்கும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு வளருகிற ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன காரியங்களில் கூட எப்படி இருக்கிறாங்க? அசதியா இருக்கிறாங்க. அது ஏன் இந்த வசனம் அப்படி சொல்லுதுன்னா, அலிம்பன் அலிம்பன் அப்படின்னா அவன் யாரு நமக்கு தெரியும். யாரு அலிம்பன்? சாத்தான். அவன் என்ன பண்ணுவான்? நம்ம டிஸ்ஆர்டர்ல டிசிப்ளின் இல்லாம இருக்கும்போது அவனை யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். நீங்க பாருங்க, கல்லறையில் அவன் இருந்தால் அவனுடைய வீடு எங்க இருந்துச்சு? அந்த பிசாசு பிடித்தவனுடைய வீடு கல்லறையில் இருந்துச்சு. அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டு நடக்கிறான். அவன் கூச்சல் இடுகிறான். அவன் ஒரு டிசிப்ளின் அவன்கிட்ட இல்லை. ஏன்னா அவன் அலிம்பனுக்குள்ள இருக்கிறான். நல்லா கவனிங்க, அன்றாட வாழ்க்கையில உள்ள வேலைகளை சரியா செய்யும் போது ஆண்டவர் கூட இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திருப்பாங்க. அன்றாட வேலைகளை தள்ளி வைக்க யாரு கூட இருப்பார்? அலிம்பன் will be with you. அலிம்பன். இந்த அலிம்பனை அகற்றணும்னா அன்றாடம் உள்ள வேலையை நம்ம என்ன செய்யணும்? ஆமா, செய்யணும். சில நேரம் சில காரியங்கள்ல நம்ம சோம்பேறியா போயிடுறோம். அதனால சில இழப்புகளும், சில ஃபியூச்சர்ல சில காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் பாஸ்டர்ஸாக போய் கொடைக்கானலில் ஒரு ஆர்சி கான்வென்ட்டில் தங்கி இருந்தோம். அங்கே நிறைய ஆர்சி ஃபாதர்ஸு, இன்னும் யங் ப்ரீச்சர்ஸு எல்லாம் தங்கியிருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய டிசிப்ளினை பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டயத்தில் ஒரு பெல் அடிக்குது, எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன செய்கிறாங்க? எழும்புறாங்க. அப்புறம் அவங்களாம் பெரிய பெரிய பிரீஸ்ட். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அந்த தட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு தட்டை எடுத்து கீழே நிற்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு போய் அந்த தட்டையெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தட்டெல்லாம் கழுகி அது இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் அந்த பிளேட்டை வச்சுட்டு அவங்க போகிறத பார்க்கும்போது அந்த டிசிப்ளின் தான். ஆர்சியில் ஃபாதர் ஆகணும்னா 13 இயர்ஸ் படிக்கணும். அதில் பல வருடங்கள் லாங்குவேஜுக்கு எடுத்துக்கிடுவாங்க. அந்த காலத்தில் லத்தீன் படித்தா தான் ஃபாதராக இருக்க முடியும். அதில் எடுத்துக்கிடுவாங்க. 2வது லாங்குவேஜுக்கு அப்புறம் டிசிப்ளின். அதனால தான் டிசைபிள் என்கிற வார்த்தைகள் வந்தது. எதிலிருந்து வருது? டிசிப்ளின். அன்றாட வேலையை சரியாக செய்வது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என் மகன் தூங்கிட்டு இருக்கிறான், அவன் இதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்க்கிறதுனால அவங்க டிசிப்ளின் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. பிள்ளைகள் ஒரு ஹாஸ்டல்ல இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படி நம்ம வளர்த்துருந்தோம்னா, அல்லது வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? எல்லாத்துலேயும் ஷைன் பண்ணுவாங்க. டிசிப்ளின்ல தாங்க ஆரம்பிக்குது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர். அல்லேலூயா. எல்லா கேரக்டரோட பேசிக் என்ன? டிசிப்ளின்ல தான் ஆரம்பிக்கிறது. காலையில் எந்திரிச்சு உங்க பிள்ளைங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கிறது? யூ கேன் ஃபைண்ட் அவுட். தான் அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது?
காலையில் எழுந்த உடனே அவங்க என்னென்ன செய்கிறாங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா, இந்த பிக் பாஸ்னு ஒரு இது வச்சுருப்பாங்கல்ல. பிக் பாஸ்னால் என்னது அது? நான் இதுவரை அதை பார்த்ததே இல்லை. அது ஏதோ ஒரு கேம். அதில் என்னென்னா பிக் பாஸ் அது என்ன, அது வீட்டுக்குள்ளே அவங்கள எல்லா ஆக்டிவ் எல்லாம் அவங்கள பண்ணிக்கணும். அதில் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கேமராவில் என்ன பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை அறியாமலே சில காரியங்களை என்ன செய்கிறாங்க, செஞ்சிடறாங்க. அது பிறவி கோளாறு. அது என்னது, வளர்ப்பு கோளாறு. ஆனால் சில டிசிப்ளினாக வளர்ந்தவங்க எங்கே போனாலும் அப்படி இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க ஒரு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ செலக்ட் ஆகி ஒரு லாட்ஜுக்கு போகிறாங்க. லாட்ஜில் போய் அவங்க தங்கணும், அல்லது ஒரு முக்கியமான மீட் பண்ணணும். அவங்க எப்படி அதை பிஹேவியர் பண்ணுங்கிறது இங்கிருந்து தான் ஆரம்பமாகும். அதனால தான் நல்லதொரு குடும்பம் பெஸ்ட் யூனிவர்சிட்டி. விச் இஸ் பெஸ்ட் யூனிவர்சிட்டி? த பெஸ்ட் ஃபேமிலி இஸ் அ பெஸ்ட் யூனிவர்சிட்டி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே அன்றாட காரியங்களை செய்ய விட்டு கொடுக்கிற பெற்றோர்கள், விட்டு கொடுக்கும் போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அப்பா கண்டிக்கிறாருவீங்க, சில அம்மா சொல்லுவாங்க, போங்க அவன் அதெல்லாம் பார்த்துக்குருவான், உங்கள் வீட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்க அப்படி. இந்த மாதிரி எசிலிப்பு போடும்போது பிள்ளைகளுக்கு தொக்காயிரும். ஊர் ரெண்டு பட்டா யாருக்கு தொக்கு? கூத்தாடிக்கு தொக்கு. அப்பா கண்டிச்சார்னா அந்த கண்டிக்கிற பக்கம் அம்மா நிற்கணும். அல்லேலூயா. இவர் என்ன பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் என் பையன் அப்படி இல்லை, என் பிள்ளை அப்படி கிடையாது, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு என்ன செஞ்சிருது சம் பெற்றோர் வாய் அடைச்சிருவாங்க. பெற்றோர்கள் கண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் கண்டிக்கலைன்னா அப்புறம் என்ன செய்ய முடியாது, கண்டிக்கவே முடியாது. அப்போ அந்த கண்டிக்கிற நேரத்தில் ஒரு தாய் கண்டித்தால் அந்த தாய் பக்கம் தான் அப்பா நிற்கணும். நேரம் பிள்ளை பக்கம் போயிடக்கூடாது. பிள்ளை பக்கம் போனீங்கன்னா அங்கே பிரச்சனை ஆயிடும். இன்னைக்கு சில பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, கொம்பு செய்ய விடுவாங்க. ஒருத்தர் வந்து வேலை செய்ய வந்தார். சார் நான் வந்து தனியாக இருக்க போகிறேன் சார். ஏன் தனியாக இருக்க போகிறீங்க? இல்லை சார், என் மகனும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன விரட்டுறாங்க சார். என் மகனும் என் மனைவியும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, என்ன விரட்டுறாங்க சார் அப்படின்னாரு. தனியாக வீடு பிடிச்சி கொஞ்ச நாள் இருந்தார். ஏன்னா என்ன சொல்கிறாரா, டே வேலைக்கு போடான்னா அவங்க அம்மா சொல்கிறது, அவெல்லாம் வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, நீங்கள் சும்மா உங்கள் வேலையை பாருங்கள், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். என்ன நடக்குது குடும்பத்தில்? பிரிவினை உண்டாகுது. அப்போ ஏதோ இதில் என்ன இமேஜ் உண்டாக்கிடுவாங்க தெரியுமா சில பெற்றோர்கள், சில பெண்கள், சில தாய்மார்களை சொல்கிறேன். ஏதோ இவர் வந்து தகப்பன் வந்து ஒரு பொறுப்பில்லாத ஒரு மாதிரியும், அல்லது அன்பில்லாத ஒரு மாதிரியும், ஒன்றுக்கு லாய்க்கில்லாத ஒரு மாதிரியும் ஒன்றை என்ன செஞ்சு விட்டுருவாங்க, கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுவார், தகப்பன் கண்டிச்சு பார்த்துட்டு சொல்லுவார், எப்படியும் உங்க அப்போ என்ன தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு தான். அல்லேலூயா. ஆகவே கொம்பு செய்ய விடக்கூடாது. இங்கே கொம்பு செய்ய விட்டீங்கன்னா அந்த கொம்பு உங்களை தான் திருப்பி குத்தும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள், அதாவது பெரும்பாலும் என்ன தெரியுமா, பெரும்பாலும் இந்த பொம்பளை பையங்க வந்து பையங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் யார் தெரியுமா, அம்மா மாதிரி தான். அம்மா மாதிரி தான் என்ன செய்யுது, ஃபுல் செட் சப்போர்ட். அப்பா கண்டிக்க வந்தார்னா கண்டிக்க விடாதபடிக்கு என்ன செய்யறது, கிரிக்கெட் பேட்டை வச்சு பாலை தடுத்த மாதிரி தடுத்து நிற்கிறது. இப்படியே தடுக்க 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 என்ன ஆகும்னா பிள்ளைகள் டிசிப்ளின் இல்லாமல் வளர்ந்துடுறாங்க. டிசிப்ளினே இல்லை. நம்ம சில காரியங்களை நான் இப்போ சொன்னோம்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். சில காரியங்கள் மைண்டில் வந்து இல்லை, சபையில் உள்ள பிள்ளைங்களுடைய கேரக்டர் தான் நான் சொல்கிறேன். அப்படியே அப்படியே என் மனக்கண் முன்னால் வருது பாருங்க. ஏன்னா அங்கே எங்கே ராங்குன்னா வீட்டில் தான். படிக்க போகிற இடத்துல பிரச்சனை அங்கே, அதை நீங்கள் சொல்ல முடியாது, என்னடா போய் படிச்சேன்னு சொல்ல முடியாது. அவன் அந்த டீச்சர்ஸ் எதை தான் சொல்லி கொடுப்பாங்க, ஆமென், என்னடா ஒழுங்க, என்னடா சபைக்கு போகணும்னா டோட்டலாக அதை சொல்லாதீங்க, அதை சொல்லாதீங்க.
சபையில் இருக்கிற நேரம் சிலர் 1.5 மணி நேரம் தான். அதுலயும் காமனா தான் பேச முடியும். ஒரு சபையில வாலிபர்களுக்காக பேச முடியாது. அடுத்து அதான் எப்பவுமே எனக்கு தெரியும், கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சா அடுத்து நியூ இயர் அன்னைக்கு அந்த 10 மணிக்கு தான் அவங்கள பார்க்க முடியும். அது முடிஞ்சிச்சா அவ்வளவுதான், நார்மலுக்கு வந்துருவாங்க. என்ன நார்மல்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போகணும், அவ்வளவுதான். முடிஞ்ச உடனே ஒன்று கிரிக்கெட் எடுத்து விளையாட போகணும், இல்லாட்டி ஊர் சுத்த போகணும். இந்த மாதிரி ஒரு போதனை கொடுத்து இவர்களை சரி பண்ணுவதற்கு சபையில் இடம் கொடுப்பதே இல்லை. அதான் அட்வான்ஸா சொல்றேன், நாளைக்கு சபையை யாரும் பழி போடக்கூடாது. அவங்க எங்க ரொம்ப நேரம் டெவலப் பண்றாங்க? உங்க வீடு, உங்க பிள்ளைகள் உருவாகிற இடம் எங்க? சொல்லுங்க வாய் திறந்து. உங்க வீடு தான். அங்கதான் எல்லா டிசிப்ளினும் உருவாகணும். நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம டைட் பண்ணா புரோக் ஆயிடுவாங்க. 10 மணிக்கு 9:50 உள்ள இருக்கணும். நீங்க எத்தனை பேர் இருந்தீங்க யோசிச்சு பாருங்க. நான் அடுத்த ஆராதனை டைட் பண்ண முடியாது. எப்போ வந்துட்டு போறாங்க. இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே ஒழிய ஒரு போதகர் டைட் பண்ண முடியாது. காமனா யாரையுமே டைட் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்படிதான் நடக்கும். ஆகவே அன்றன்றுள்ள வேலையை உங்கள் பிள்ளைகள் சரியாய் செய்ய அவங்கள உற்சாகப்படுத்துங்க, அவங்கள செய்ய சொல்லுங்க. அல்லேலூயா. செய்ய சொல்லுங்க. துணி துவைக்க, அவங்க துணியை அவங்கள துவைக்க சொல்லுங்க. அவங்க தண்ணி கோரி குளிக்க வைக்க சொல்லுங்க. அவங்களா குளிக்கிறாங்களா? குளிப்பாடுறீங்களா? ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரை என்ன செய்வோம் நம்ம? குளிப்பாடுறோம். அதுக்கு பிறகு அவங்க வேலையை சாப்பிட்ட பிளேட்டை இன்னைக்கு பெற்றோர் கழுகுறாங்களா இல்லை பிள்ளையை கழுகுறாங்க? என் பிள்ளைகள் அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க சொல்லிக்கிட்டியா? என் பிள்ளைய தொட விடுவேனா? நான் என் பிள்ளை தட்டை கழுவ விடுவேனா? ஓகே, என்ன ஆகும்? எங்க போனாலும் அப்படித்தான் இருப்பாங்க. நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒருவேளை இங்க இருந்து இந்த சப்ஜெக்ட்ல பேசுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கா அல்லது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த சப்ஜெக்ட் வந்ததுனால இதை நான் சொல்றேன். இல்லைன்னா உட்காந்து யோசிச்சு யாரு டிசிப்ளின் இல்லாம இருக்கிறா, யாரு பிள்ளைய வளர்க்குறான்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. ஆனால் அன்றாட வேலையை, சில காலையில எழுந்து பாய சுருட்டி பெட்ஷீட்டை மடிக்காத பிள்ளைகள் கூட ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பெற்றோர் மடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இயேசுநாதர் உயிர் தெழுந்த போது அவர் போட்டு இருந்த சேலை, ஆமா, அதனால சில சுருட்டி போட்டுறேன். சுருட்டி இருக்குன்னா மடித்து வைக்கப்பட்டது, அதான் சரியான டிரான்ஸ்லேஷன். சும்மா தூக்கி போட்டதில்லை. அதனால சிலர் என்ன பண்ற, எல்லாத்தையும் அப்படி சுருட்டி போடுறது. அது சில வீட்டில், பெட்ரூம் இல்லாத வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டில் இருக்கும், அதில் கண்டதெல்லாம் இருக்கும். ஆரம்ப காலத்தில் நான் விசுவாசி வீடுகளுக்கு அடிக்கடி போகும்போது எல்லாத்தையும் சுருட்டி எங்கே போகும்? ஆமாம், ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கு பாருங்க. ஆனால் இப்போ உள்ள கட்டில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கு. இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிடுறேன். அவசரத்துக்கு என்ன பண்ணுறது? அவசரத்துக்கு என்ன பண்ணுறது? அருமையானவர்களே, அன்றாட வேலையில் ஃபாஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஒர்க்கு பிரேயர் அண்ட் பைபிள் ரீடிங். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் அவன் யாருக்கு முன்னால நிற்பான்? ராஜாக்கு முன்னால கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். எப்பனா வேலையில எப்படி இருக்கணும்? அன்றாட வேலை என்ன வேலை? must to pray and read the Bible. இதெல்லாம் must. ஹalleluya. செஞ்சாலும் செய்யலாம் என்கிற வேலை இல்லை. இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணுங்கிற வேலை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சபையில் அநேக குடும்பம் பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கிற மரியாதையை சபைக்கும் பைபிள் படிக்கிறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. அன்றாட வேலையை சரியாய் செய்க வேண்டும். நான் ஒரே பாயிண்ட்ல நின்றுக்கிட்டு இருக்கிறேன்.
அதிலே 2-3 வசனத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. ரெண்டாவது, ஏன்னா இதில் நின்னோம்னா ரொம்ப பேசிடுவேன், அப்புறம் ஒரே செய்தி ஒரே பாயிண்டில் ஒரு செய்தி முடிஞ்சிடும். அதனால் அடுத்த பாயிண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். இனி ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கேட்குறதுக்கு. இனி உள்ள பாயிண்ட் எல்லாமே எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க அசதியாயிராதீர்கள். சொல்லுங்க. இந்த 2024 ஒருவேளை நீங்கள் பல காரியங்களில் அசதியாக இருந்தாலும் வருகிற 2025 இன்னும் 2 நாள்ல நமக்கு வரப்போகிறது. அப்ப இந்த 2025 ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க அசதியாயிராதிருங்கள். எபிரேயர் 6:11 வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரியுங்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கக்கூடாது? சொல்லுங்க. எதுக்கு அசதியா இருக்கக்கூடாது? வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. The blessing of the promises, வாக்கு தத்தத்தின் மூலம் வருகிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. நேற்று உபாச கூட்டத்தில் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் மாதிரி யாருக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்காது பார்த்தீங்களா? அதில் வாக்கு தத்தத்தை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்று நான் பேசினேன். அது எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வாக்கு தத்தங்கள் எப்படி இருக்கிறது? தேவன் வாக்கு தத்தத்தை சும்மா கொடுத்தாரா? அது செல்லா காசா? அது ஏதோ நம்மளை உணர்ச்சியில் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்தரியுங்கள். ஆமா, சுதந்தரிக்க எப்படி இருக்காதீங்க. ஆமா, அப்ப என்ன பண்ணணும்? வாக்குத்தத்தத்தை மைண்ட்ல கொண்டு வந்து கன்வர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையில எழுந்து வாக்குத்தத்தத்தை சொல்லணும், வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடணும். கர்த்தர் சொல்றாரு, நீ நடக்கும் போதும், நீ உட்காரும் போதும், நீ எழுந்திருக்கும் போதும், நீ அவைகளை குறித்து பேசி, எவைகளை குறித்து? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நீ நடக்கும் போதும், போகும்போதும், உட்காரும் போதும், எந்திரிக்கும் போதும் அதை பத்தி நீ பேசிக்கிட்டே இருக்கும் போது நீ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, அதுக்கு நம்ம எப்படி இருக்கக்கூடாது? ஏதோ 1ஆம் தேதி ஆனோன்னா ஒரு வாக்குத்தத்தம் என்ன? ஓகே. அப்புறம் ஒரு கார்டு கொடுப்பாங்களே, காணிக்க போட்டுட்டு ஒரு கார்டு, அதில் வந்த வாக்குத்தத்தம் என்ன? ஓகே. அது பைபிளில், இது பிளக்ஸில். அல்லேலூயா. நம்ம எடுக்கிற வாக்குத்தத்தம் எதுக்குள்ள? இந்த பைபிள். ஆனா சபையில் சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம் ஆன் த பிளக்ஸ். இது ரெண்டும் அங்கே இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் ஒரு சிலர் அதை கன்ஃபர்ஸ் பண்ணி, அதை அறிக்கை பண்ணி, அதை நோட்டில் எழுதி, அதை கையை வச்சு ஜெபம் பண்ணி, அதிலிருந்து வர்றதை ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நமக்கு வாஞ்சை இல்லை, உற்சாகம் இல்லை. அதில் என்ன வந்துடுது? அசதி. இதை தான் பவுல் இப்போ எழுதுகிறாரு, நீங்கள் அசதியாக இருக்காதீங்க. எதுக்கு அசதியாக இருக்காதீங்க? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு. அப்போ ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? வாக்குத்தத்தங்களுக்கு உள்ளே இருக்கிறது. Hallelujah. All kinds of blessings are in the promises. Hallelujah. எதுக்குள்ள இருக்கிறது? வாக்குத்தத்தங்களுக்குள்ள. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தத்துக்குள்ள என்ன இருக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆகவேதான் தேவன் வேதத்திலே நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் சொன்ன மாதிரி ஒரு அட்டையில வாங்கி உள்ள வைக்கிறதுக்கும், ஃப்ளெக்ஸில் எழுதி தொங்க விடுறதுக்கும், அல்லது பெண்ணை எடுத்து பைபிளில் வெறும் அண்டர்லைன் பண்ணி வைக்கிறதுக்கும் இல்லை. அதை நம்முடைய இருதயத்திலே ஆமென் பதிய வைத்து, அதை வாயினாலே என்ன செய்யணும்? அறிக்கை செய்து ஜெபத்தின் மூலமாக தேவனை தேடும்போது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் அவ்வளவும் என்ன செய்யும்? நமக்கு சொந்தமாகும். இல்லைன்னா வருஷம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து எல்லாம் தரையில் விழுகிறது. ஏன்னா அதை கிளைம் பண்ணல.
அது கிளைம் பண்ணல. அது நிலத்துல போட வேண்டும். விதையை நிலத்துல போட்டு தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து வளர்த்தால் தான் அது என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். யோசுவா சொல்றான், யோசுவா 18:3, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை எல்லாம் சுதந்திரமா கொடுத்துட்டாரா, நீங்க அதை சுதந்தரிப்பதற்கு எந்த மட்டும் கொடுத்துட்டாரு. ஆல்ரெடி கிவன். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எதுக்குள்ள வச்சு கொடுத்தாரு? சொல்லுங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அது விலையேறப்பட்டது. அதே போலதான் இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் தேசத்தை கொடுத்த பிறகும் இவங்க என்ன செய்யலையா? அதை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அசதியா இருந்தா. யோசுவா கேட்கிறான், எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிட்டாரு? வாக்குத்தத்தம் மூலமா என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஆனா அதை சுதந்தரிப்பதற்கு எந்த மட்டும். ஆமென். ஒரு ஜெபம் இல்லை, ஒரு உபவாசம் இல்லை, ஒரு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது இல்லை. இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க எப்படி சுதந்தரிப்பீங்க? இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி அந்த வாக்குத்தத்தங்கள் அது முளைத்து அது வளர்ந்து பயிராகி கதிரிலே நிறைந்த தானியத்தை எப்படி கொடுக்கும்? வாக்குத்தத்தத்தை வாங்கி வாங்கி பைபிளுக்குள்ள வச்சுக்கிறது, மைண்டில் கூட வைக்கிறது இல்லை. அதை மைண்டில் வச்சு அதை இருதயத்தில் கொண்டு போகணும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து அதிலே முளையை கிளம்ப பண்ணி, கர்த்தருடைய வார்த்தை மேல இருந்து வந்து பூமியை நனைத்து என்ன செய்யும்? முளைய கிளம்ப பண்ணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது விருதாவா என்னிடத்தில் திரும்பாமல் நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விதை விழுந்த உடனே மண்ணு அதுக்குரிய வேலையை செய்து. ஆமென். மண்ணுல தண்ணி விழுந்த உடனே மண்ணு அதுக்குரிய சப்போர்ட் பண்ணுது. வேறு இறங்குகிறது, முளைக்கிறது, பயிர் கொடுக்கிறது. அருமையானவர்களே, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்துல சுதந்தரிக்க ட்ரை பண்ணுங்க. ஏதோ நம்ம வாக்குத்தத்தம் பெற்றுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தனால அது நிறைவேற போறதில்லை. தேவன் முதல்ல நமக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு. அதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கிளைம் பண்ண ஆரம்பிக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும், உபவாசிக்க ஆரம்பிக்கணும். ஏன் உபவாசிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? இந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். ஹல்லேலூயா. அப்ப நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவன் தன் வேலையை செய்யும் போது விளைய செய்கிற தேவன் அவருடைய வேலையை கட்டாயம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் அசதியா இருந்தான்னா அவன் தேவன் எப்படி விளைய வைப்பாரு? தேவன் எப்படி விளைய வைப்பார்? ஆமென். ஆகவே ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க எப்படி இராதீங்க? அசதியாய் இராதீங்க. ஆமென். அடுத்ததாக கர்த்தருடைய காரியங்களில் அசதியா இராதீங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் தங்களுடைய காரியங்கள் இருக்கிறது, அதே நேரத்தில் கர்த்தருடைய காரியமும் இருக்கிறது. ஆமென். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய காரியங்களை நல்லா பொறுப்பாக இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தருடைய காரியங்களில் ஆர்வம் இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க? அசதியாக இருக்கிறாங்க. எசேக்கியா ராஜாவா வந்த உடனே, எசேக்கியா ராஜாவா வரும்போது அவனுக்கு 20 வயசு, நல்ல வாலிபன். ஆனால் அவன் வந்த உடனே நிறைய மாற்றங்களை அந்த தேசத்திலே கொண்டு வந்தார். அவன் என்ன சொல்றான் பாருங்க. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவன் என்ன சொல்றான்? என் குமாரரே, நீ ஆரம்பிக்கிறான். அசதியாயிராதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும்
அவருக்கு ஊழியம் செய்யவும் எப்படி இருக்காதீங்க? என் குமாரரே, என் குமாரரே எப்படி இருக்காதீங்க? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்காதீங்க? எதுக்கு அசதியா இருக்காதீங்க? கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருக்கு பணிவிடை செய்வதற்கு எப்படி இருக்காதீங்க? அசதியா இருக்காதீங்க. இல்லைங்க, எங்க காரியங்களை நாங்க கரெக்டா பார்த்துக்கிறோம், ஆனா கர்த்தருடைய காரியத்தில் இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இல்லை பாருங்க. அருமையானவர்களே, நம்ம உலகத்தான் அல்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தானுக்கு உலக காரியமும் அவன் காரியம் தான் இருக்குது. ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு உலக காரியம் இருக்கிறது, அவனுடைய காரியமும் இருக்கிறது. அதோடு கூட சொல்லுங்க, எல்லாரும் வாங்கி தரது சொல்லுங்க, கர்த்தருடைய காரியங்களும் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய காரியங்களை காட்டுற ஆர்வம் நம்ம ஆண்டவருடைய காரியங்களை காட்டினா ஆண்டவர் சந்தோஷமும் படுவாரு. இந்த உலகத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதத்தை காட்டிலும் அவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு நல்ல ஆர்வம், கலை நிகழ்ச்சிகள் பண்ண ஆர்வம். பாருங்க, 2-3 பிள்ளைங்க டெய்லி சபையில் வந்து ஆடிட்டு, எப்படிதான் என்னதான் ஆடினாங்கன்னு தெரியல, டெய்லி ஆடிட்டு கிடந்தாங்க. ஆனால் நேற்று ஆயத்த ஜபம் எல்லாரையும் வர சொன்னேன். சில சபையில் 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி சுத்திகரிப்பு பண்ணுறாங்க ஜபம். ஆனால் அதில் ஒருத்தி கூட வரல பாருங்க. நீ ஆடி என்ன பிரயோஜனம்? நீ கிறிஸ்துமஸ் விழா நடத்தி என்ன பிரயோஜனம்? தேவனை தேட மனதில்லைன்னா நீங்கள் எதுவும் செய்யாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஜெபிக்க மனசு இல்லை. அப்போ என்னன்னா, என் காரியத்தை செய்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? ஆர்வம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் 3 ஆயத்த ஜபம் வச்சிருந்தேன், வெள்ளி சனி, சனி மாலை. எத்தனை பேர் வந்தீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த புது வருடத்தை குறித்த ஒரு தாகம், ஒரு ஏக்கம். சரி, சபை ஜபத்தில் தான் சபை நடத்தப்படணும். நம்ம பணத்தில் நடத்தினோம்னா சில காரியங்களை தடுக்க முடியாது. ஆனால் ஜெபத்தில் சபை நடத்தும் பொழுது நமக்கு விரோதமாக எந்த காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நின்று கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம். எதுக்குங்க இந்த கிறிஸ்துமஸுக்கு மட்டும் 21 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணோம்? எதுக்கு அப்படின்னா, தேவனுடைய ப்ரொடெக்ட் வேணும், தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும். இல்லை வெறும் கேரல் ரவுண்ட்ஸ் போனால் பணம் கிடைக்கும், பணத்தை வச்சு எல்லாத்தையும் நடத்திடலான்னா எங்கேயாவது ஒரு விதத்தில் சத்துரு வேலை செய்ய ஆரம்பிப்பான். ஞானம் இல்லாமல் சில காரியங்களை செய்யும் போது அதுல பெரிய ப்ராப்ளமே வந்துடும். அப்ப இந்த இன்டைரக்டா வர்ற சத்துருவனுடைய தாக்குதலை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியது, வல்லமையுள்ளது ஜெபம் தான். ஜெபம் இல்லாம என்ன செஞ்சாலும் அதுல ஆசீர்வாதம் இல்லை. நான் சொல்றேன், அப்படி எந்த மினிஸ்ட்ரியும் தேவையும் இல்லைங்கிறேன். சண்டே கிளாஸ் பண்றியா, உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் ஆயத்தப்பட்டு அந்த சிறுவர் ஊழியத்தை செய்ய வேண்டும். இஃப் எனி கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஹல்லேலூயா, எந்த ஊழியமா இருந்தாலும் கர்த்தருடைய காரியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை எப்படி செய்யக்கூடாது? ஆமென். ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை வைத்திருக்கிறவனும் சபிக்கப்பட்டவன். பட்டயம் இருந்தா பட்டயத்தை எடுத்து வேலை செய்யணும். ஆயத்தம் இல்லாம நம்ம காரியத்தை செய்யறோம், அது எப்படி பிளஸிங்கா இருக்கும்? ஆயத்தம் இல்லாம பாட்டு பாடுறோம், எப்படி மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும்? ஆயத்தம் இல்லாம நான் பிரசங்கம் பண்ணேன்னா அது எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தருடைய காரியத்தை நம்ம எப்படி செய்யக்கூடாது? அசதியா. இது வேற காரியம்னா என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா இது யாருடைய காரியம்? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், இது யாருடைய காரியம்? அதான் எசேக்கியா அந்த வாலிபர்களுக்கு சொல்றான், என் குமாரர்களே, கர்த்தருடைய காரியத்தை எப்படி செய்யாதீங்க, செய்யறதுக்கு எப்படி இருக்காதீங்க, அசதியா இருக்காதீங்க. ஆண்டவர் தலைகளை நிற்க யாரையுமே சொல்லல, நீ எனக்காக தலைகளை நில்லு. இது பாருங்க, அந்த பாவம் அந்த பழனிக்கு பாதை யாத்திரை போறாங்க, கையும் காலும் வலிச்சு வீங்கி போய் இப்படியெல்லாம் என் சொல்லல, என் சமூகத்தில் வந்து இரு அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்புறம் போ அப்படிங்கிறாரு, உட்காரு அப்புறம் போ, இவ்வளோதான் சொல்றாரு. வேற ஒன்று நீ என்ன செய்ய வேண்டாம். நீ தலைகளை இன்னைக்கு அதை உட்காந்து அவரை ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தோடு நம்ம காரியத்தை செய்யும் போது அது ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கேட்கிறாரு, ஹல்லேலூயா,
whom shall I send? Whom shall I send? யாரை நான் அனுப்புவேன். ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, யார்? அல்லேலூயா, ஆமென். நமது காரியமா, who will go for us? Who will go for us? நமக்காக யார் என் காரியம், நமது காரியமாய் போவான். உலகத்தில் 1000 காரியம் நம்முடைய காரியமா இருந்தாலும் தேவனுடைய காரியத்தில் நம்ம எப்படி இருக்கக்கூடாது? ஆமென். ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. ஏனோ தானோன்னு நம்ம கர்த்தருடைய காரியத்தை செய்யக்கூடாது. லேட்டாக செய்கிறது, அதெல்லாம் ஏனோ தானோன்னு செய்கிறது. ஏனோ தானோ அப்படின்னு எந்த காரியத்தையுமே என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நான் ஊழியம் ஆரம்பித்த நாட்டில் இருந்து எந்த கூட்டத்தையாவது லேட்டாக நடத்தியிருப்பேனா? இதை தான் நான் என்னுடைய கீழே இருக்கிற போதகர்களுக்கும் கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது? ஏனோ தானோ வருவாங்க போவாங்க பண்ணுவாங்க. இப்போ என்ன யார் கேட்க போகிறா அப்படின்னு செய்யக்கூடாது. யாரும் கேட்க போகிறதில்ல, நான் கேட்க போகிறதில்ல. ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை நம்ம சரியாக செய்யும் போது அவருக்கு அதில் மரியாதை இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நான் சில நேரம் சொல்கிறேன், ஆராதனைக்கெல்லாம் சரியான நேரத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்து தவறான நேரத்துக்கு வந்தனால எனக்கு எந்த பாதிப்பு இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் இன்னைக்கெல்லாம் 10:45 வர்றாங்க, 11 மணிக்கிட்ட வர்றாங்க. எனக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது? எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. நான் ஆரம்பத்தில் என் பாட்டுக்கு ஆரம்ப ஜெபம் பாடல் எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது என்பதுக்காக தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய காரியங்கள் இன்னைக்கு சில பேர் அசால்ட்டு தாங்க, வேற ஒன்றுமே இல்லை. அசால்ட்டு தான் ஆண்டவருடைய காரியங்களை நமக்கு. ஏன்னா அதில் என்ன கிடைக்கும்? இவன் கேட்குறான் பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 மணிக்குள்ள தொழில்பேட்டைக்குள்ள இருக்கணும். இங்க ஓடுவாங்க சில லேடிஸ், ஓடி போவாங்க. ஏன்னா அவங்க அல்லடா அவன் கேட்டை அடைச்சு விடுவான். ஏன்னா வேலைக்கு போனாதான் என்ன கிடைக்கும். ஆனா சபையில் என்ன கிடைக்கும்? என்ன கொடுக்கப்படும்? யோசிச்சு பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னைக்கோ ஒரு நாள் லேட் ஆகுது. எல்லாரும் பெர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஆனால் வழக்கமாக அதையே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன அவமானப்படுத்தலை. நான் வந்து சர்வெண்ட் ஆஃப் காட். ஆனால் இங்கே காடு இருக்காரு பாருங்க, அவரை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை தான் கனவீனம் பண்ணுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்றால் எனக்குரிய கனம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தான் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும், எந்த காரியமாக இருந்தாலும் அதை பெர்ஃபெக்டாக செய்யணும், அதை டயத்தை ஃபாலோ பண்ணணும், அதை ஒழுங்காக செய்யணும். அதுக்கு கொஞ்சம் எல்லாவற்றையும் முயற்சி பண்ணி செய்யணும்ட்டு இதுவரை முடிஞ்ச அளவு கர்த்தர் நம்முடைய சபையை பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் முடிக்க போறேன். ஆமென். நம்ம அசதியாய் அன்றாட வேலையை செய்வதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் என்ன செய்யக்கூடாது? ஆமென். ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு நம்ம எப்படி இருக்கக்கூடாது? கடைசியாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு நம்ம அசதியா இருக்க கூடாது. ஆமென். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4:14. வரத்தை அசதியாராத. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உனக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நீ எப்படி இருக்காத? அசதியா இருக்காதீங்க. இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளணும். மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில கையை வைத்து உனக்கு தீர்க்க தரிசனமா கொடுத்த வரத்தை குறித்து எப்படி இருக்காத? அசதியா இருக்காத, கேர்லெஸ்ஸா இருக்காத. அதை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்த வேண்டும். அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஆமாம். இன்னும் நான் ஆண்டவருடைய காரியங்களை ஷைன் பண்ணணும், இன்னும் நான் நல்லா செபிக்கணும், இன்னும் நான் வளரணும், இன்னும் நான் தேவனுக்காக பிரகாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரணும். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து எப்படி இருக்காத?
ஆமென். நிறைய பேருக்கு அந்த பற்றி எந்த கவலையுமே இல்லை. பார்த்தீங்களா? ஆவிக்குரிய காரியங்களை வளரணும், இன்னைக்கு இவ்வளோ பைபிள் படிக்கணும், இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், சபையில் உபவாசம்னா அதில் வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும். இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யும் போது இயற்கை அப்பாற்பட்ட சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம வேலை செய்கிறதுனால நமக்கு சம்பளம் கிடைக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனால் தேவ சமத்துக்கு வர்றதுனால நம்மளை சும்மா விட்டுருவாரா? உலகத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம் வேலை செய்கிறதுல கிடைக்கும். தேவ சமூகத்தில் வரும்போது உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை ஆமென் நீங்க வளருங்கிறதும் அதை பெற்றுக்கொண்டு அதை சைன் பண்றதுக்கு எப்படி இருக்காதீங்க, அசதியாயிராதிருங்கள். வேதத்திலே ஒரு புதிய காரியத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா, ஆண்டவரை என்னையும் இப்படி பயன்படுத்தும், நான் உமக்காக ஷைன் பண்ணணும், நான் உமக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் சூப்பர் நேச்சுரலா நம்மளை பயன்படுத்துவாரு. எத்தனை பேர் நான் சொல்றதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தீமோத்தேயுக்குள்ள அவன் இள வயதிலே பெரிய போதகனானதுக்கு காரணம் என்னன்னா, ஆமென், பவுலினுடைய ஆலோசனை. பவுல் என்ன சொல்லி கொடுத்தான்? இந்த காரியங்களை நீ எப்படி இருக்காத, அசதியா இருக்காத, இன்னும் நிறைய நீ ஷைன் பண்ணணும். அருமையானுடைய இந்த வருடத்தின் கடைசியில இருக்கிற நாம் அல்லேலூயா கர்த்தருடைய காரியங்களிலே நாம் அசதியா இராதபடிக்க வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை ஆமென் விசுவாசத்தினாலும் ஆமென் ஜெபத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் முழங்கால் படி ஜெபிக்க போற. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசதிகளையும் எடுத்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஹல்லேலூயா. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அசதியாயிருந்திடாமல் பின்னும் அதிசயங்கள் செய்வோமே. அசதியாயிருந்திடாமல் இன்னும் அதிசயங்கள் செய்வோமே. ஜெபத்திலே தரித்திருப்போம், ஜெய ஊழியம் செய்திடுவோம். ஜெபத்திலே தரித்திருப்போம், ஜெய ஊழியம் செய்திடுவோம். ஆவியானல் உள்ளதா, அவியாமல் பாதுகாப்பா. ஆவியானல் உள்ளதா, ஆமல் பாதுகாப்பா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் ஜீவிப்பது அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அன்றாட வேலைகளிலே. ஆமென். அன்றைக்கு ஏசா கொஞ்சம் அசதியா இருந்தான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். 2025 எந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போக கூடாது. ஆமென். எந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்து போக கூடாது. ஆமென். எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணக்கூடிய கிருபைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாதா தூரா கர எல்லாரும் நல்லா எல்லா முழங்கால நின்று, நீண்ட முழங்கால நின்று, ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே. 2025 ஆண்டிலே ஆண்டவரே, நான் அசதியா இராதபடிக்கு ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஒருவர் கூட வீணாய் போக கூடாது. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எல்லா அசதிகளையும், எல்லா சோர்வுகளையும், எல்லா நிர்விசாரங்களையும் சபையை விட்டு விலக்குங்க ஆண்டவரே. சபையை விட்டு விலக்குங்க ஆண்டவரே. இந்த பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்க. வருகிற புது வருடம் எங்களுக்கு ஆயத்தமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும்.
நாங்கள் இன்னும் ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும்